பரிசுத்த அதே வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நமது கண்களை எல்லாம் மூடி தேவனை பார்த்து மீண்டும் நாம் ஜெபிக்கலாம். மகிமையின் ராஜாவாகிய கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த பகல் அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய அபிஷேகம் ஆராதனை வேளையிலே பயங்கரமாக நம் மத்தியில் இறங்கி கொண்டே இருந்தது. இப்பொழுதும் வார்த்தையாக கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வர ஒவ்வொரு நபர்களையும் வார்த்தை என்னும் வாளினாலே சில சத்துருக்களின் கையிலே இருந்து விடுதலை செய்ய வசனத்தின் வல்லமை ஒரு தீயை போல நம் வீட்டிற்குள்ளே ஊடுருவ நமது உள்ளத்திலே கிரியை செய்ய அர்ப்பணித்து எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் இரக்கம் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, கிருபை நிறைந்த இந்த பகல் வேளையில் உமது வார்த்தைகளுமாய் உமது சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஒவ்வொரு உள்ளங்களும் உமது அண்டையில் திருப்பப்பட உமது வருகை மிக சமீபமாயிருக்கிற இது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டு இனியும் ஆயத்தமாகாத யாராவது இருந்தால் அவர்கள் ஆயத்தமாக கர்த்தர் கிருபை தாரும். உமது மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். வசனத்திற்கு எதிராய் செயல்படுகிற எல்லா தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு அவைகள் மேல் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கரங்களை கொட்டி எல்லா துதி கன மகிமை எல்லா மாட்சிமையும் ஸ்தோத்திரமும் இயேசுவுக்கே கொடுக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நேற்றைய இரவு தினம் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்கள், எண்ட் டைம் என்ற ஒரு தலைப்பை தாம் நாம் சிந்தித்து துவங்கினோம். நாம் வாழ்கிற இந்த காலத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் எப்படி வியாக்கியானம் செய்கிறது என்று சொன்னால், கடைசி நாட்கள் என்று சொல்கிறது. அதற்கு ஆதாரமாக கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசன வசனங்கள் இப்போ நிறைவேறுகிறதை குறித்து நேற்றைய தினம் 2 தீர்க்க தரிசனங்களை சொன்னேன். ஒன்று லூக்கா சுவிசேஷம் 21:11. ஆமென். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். கொள்ளை நோய்கள், இன்க்யூரபிள் டிசீசஸ், கொரோனா, கடைசி நாட்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தம் என்று நாம் தியானம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து இன்னொரு பகுதியை நாம் வாசித்தோம். ஆமே, அது என்னன்னா, பூமியில் எங்கும் யுத்தங்கள் உண்டாகும். என்ன உண்டாகும்? பயங்கரமான யுத்தங்களையும் யுத்த செய்திகளை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆமே. மூன்றாவதாக இந்த நாளில் நாம் தியானம் செய்ய லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடைசி நாட்களில் நடக்கும் ஒரு சத்தியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக இவ்வண்ணம் சொன்னார். வாசிக்க கேட்கலாம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். கடைசி நாட்களுக்கு ஆதாரமாக ஆமென் வேதம் சொல்கிறது, பல இடங்களில் என்ன உண்டாகுமாம்? பஞ்சம், ஆகாரம் இல்லாமை, சாப்பாடு இல்லாமல் பசியோடு மனுஷர்கள் ஆமென் பாரப்படுகிற ஒரு காலம் கடைசி நாட்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உலக அளவில் அநேக நாடுகளிலே பஞ்சம் பெருகி கொண்டே இருக்கிறது. விசேஷமாக ஆப்பிரிக்க நாடுகளிலே இதை போல மக்கள் ஆகாரம் இல்லாமல் பசியோடு மிக பஞ்சத்தில் இருக்கிறதை குறித்து செய்திகளில் எல்லாம் நாம் வாசிக்கிறோம். யமன், DR காங்கோ, ஆப்கானிஸ்தான்,
வெனிசுலா, எத்தியோப்பியா, சவுத் சூடான், சிரியா, இந்த நகரங்கள், ராஜ்யங்கள் எல்லாம் இன்னைக்கு பசியோடு பட்டினியோடு பஞ்சங்களில் இருக்கிற நாடாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை எவ்வளவு செழிப்பாக, எவ்வளவு நேர்த்தியாக நல்ல ஆகாரத்தை கொடுத்து, பசுமையான காலநிலையை கொடுத்து, கொஞ்சம் உஷ்ணம் வந்தா உடனே மழை வந்துடும். அந்த மாதிரி கர்த்தர் நமது தேசத்தை மிக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுனால் பஞ்சம் என்று சொன்னால் நமது மக்களுக்கு புரியாது. இளம் தலைமுறைகளுக்கு பஞ்சம், ஃபேமின்னு சொன்னா டிக்ஷனரி தான் திறந்து பார்ப்பாங்க, அதனுடைய பொருள் என்னன்னு அறிய. ஏன்னா அவர்கள் பஞ்சங்கள் அனுபவித்ததே இல்லை. நமது தேசம் இவ்வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நமது சகோதரிமார்கள் என்னெல்லாம் கூட்டு வகைகள் எல்லாம் வச்சு நமக்கு ஆகாரம் சமைச்சு கொடுக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல பசுமை, நல்ல செழிப்பு நம்ம தேசத்தில் இருக்கிறது. இந்த சகோதரருக்கு இப்போ எப்படி ஆமை ஸ்தோத்திரம் எங்க துவங்கணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி என்னெல்லாமோ உண்டு பண்ணி ஆமை வச்சு கொடுத்திருக்கிறார்கள். ஆமை இவ்வண்ணம் மனுஷர்கள் நமது தேசத்தில் செழிப்போடு ஒன்றுக்கும் குறைவின்றி நல்ல ஆகாரத்தை புசித்து குடிச்சு ஆமை குறைகள் இல்லாம ஆமை சந்தோஷத்தோடு இருக்கும் போது உலக நாடுகளின் பல இடங்களிலும் பயங்கரமான பஞ்சங்கள் நடந்து கொண்டிருக்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது இருதய பூர்வம் நாம் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும். அவர் எத்தனை நல்லவர், எத்தனை அன்புள்ளவர். ஆமே, நம்மை குறையின்றி நடத்துகிறதை நினைத்து நாம் ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும். நமது பிள்ளைகள் எல்லாம் இப்ப பஞ்சத்தில் அல்ல, அவர்களுக்கு ஆகாரம் சாப்பிட வேண்டாம். எங்க சின்ன ஆமை வயதில எல்லாம் ஆகாரத்திற்கு ரொம்ப கஷ்டம். ஆமே, நாங்க எல்லாம் ஆமே பட்டினியில எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் ஸ்கூல்ல பிள்ளைகள் போகிறதே சத்துணவு கிடைக்கும் தமிழ்நாட்டில். அந்த சத்துணவுக்காகத்தான் போவாங்க. ஆமே, ரைஸ் கிடைக்கிறது ஓணம் கிறிஸ்மஸ் டேஸ்ல தான். 35-40 வருஷத்துக்கு முன்ன உள்ள காரியத்தை சொல்றேன். எல்லா வீட்டிலையும் என்ன செய்யாது, ஆமே சோறு ரைஸ் எல்லாம் கிடைக்காது. ஆகாரத்திற்கு பயங்கரமான பஞ்சம் உள்ள ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ நமது சந்ததியார்கள் அப்படி அல்ல. அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு குறைகளே இல்லை. என்ன வேணாலும் நம்ம வாங்கி கொடுத்து விடுவோம். ஆமா, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சாப்பிடத்தான் வேண்டாம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் ஆமா இவன் சாப்பிடல, ஜெபிங்க, இவன் சாப்பிடணும். இந்த பிள்ளை சாப்பிடல, அதுதான் நமக்கு சங்கடமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சாப்பிடாத பிள்ளைகளுக்கு சாப்பிட வைக்க மருந்தும் கொடுக்க வேண்டாம், ஜெபமும் வேண்டாம். ஒரே ஒரு வழி, 2 நாள் மட்டும் சாப்பாடு கொடுக்காம வச்சிருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சமாதானமா இருக்கணும், சங்கடம் ஆமை இல்லாம இருக்கணும். காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. ஒரு வீட்டுல தம்பி ஆமை மாலையிலையும் அம்மா கேட்டப்ப வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு விருப்பம் உள்ள ஆகாரம் கொடுக்கவில்லை. அந்த அம்மா மாலையிலையும் கொடுக்கல. மன கஷ்டம் தான் பிள்ளை சாப்பிடாமல் இருந்தா. ஆமை ஜெபிச்சு நைட்டு போய் படுத்து தூங்கினாங்க. நைட்டு 2 மணிக்கு ஏதோ ஒரு சத்தம் கிச்சன்ல கேக்குது. திடீரென இந்த அம்மா போய் எழும்பி பார்த்தா ஆமே பேலன்ஸ் வந்த ரைஸ் சோறு வந்து தண்ணீரை போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பையன் தூக்கம் வராம பசி தாங்க முடியாம போய் அந்த சோறை வாரி வச்சு ஆமை பிக்கிள், ஆமை ஸ்தோத்திரம் என்ன சொல்லலாம், அச்சார போட்டு என்ன செய்கிறான், சாப்பிட்டு ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப சாப்பிடாதவனை சாப்பிட வைக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்துகிற விதங்களை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு மனுஷனுக்கு நம்ம தேசங்களிலே ஆகாரம் பார்த்தீங்களா, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு சாப்பிடுகிறதான ஒரு தலைமுறையாக இருக்கிறார்கள். ஆமே, தாராளமாக சாப்பாடு இன்னைக்கு இருக்கிறது. சாப்பிட்டு மனுஷன் தேவனை மறந்து எப்படியெல்லாம் ருசித்து சந்தோஷிக்கிறான்னு பாருங்க. ஆனால் எத்தனையோ நபர்கள் ஆகாரம் இல்லாமல் பசியோடு பட்டினியோடு இருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் எத்தனையோ கோடி மக்கள் ஆமை சாப்பிட்டு ஆமை அந்த ஆகாரத்தை கடைசியாக எச்சில் டேங்கிலே கொண்டு போடும் போது இன்னொரு பகுதியில் கோடிக்கணக்கான மக்கள் ஆமை பசியோடு இந்த எச்சில் டேங்கிலே கையை போட்டு ஏதாவது சாப்பிட கிடைக்காதா என்று சொல்லி இவ்வண்ணம் ஆமை அவர்கள் முயற்சிக்கிறதை எல்லாம் நாம் பார்க்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் செய்த சகல நன்மைகள்
அவைகளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஆகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல சாப்பாடை கொடுத்திருக்கிறார். அதுவும் தமிழ்நாட்டில் ஆமே அரிசி ஃப்ரீ. அல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம். ஒரு தாத்தா ஒரு பாட்டி ஒரு வீட்டில் 35 கிலோ அரிசி ஃப்ரீயா. அல்லேலூயா. சாப்பிட்டு முடியல, அதனால கோழிக்கும் ஆட்டுக்கும் இப்ப என்ன செய்யறாங்க? ஆமே ஸ்தோத்திரம், சோறு கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு கேரளாவை விட இப்ப தமிழ்நாடு என்ன செய்கிறது? ஆமே இதை மாதிரி 40 நாள் 21 நாள் பாஸ்டர்மார்கள் ஜெபம் வச்சு தமிழ்நாட்டினுடைய சாபம் மாறி செழிப்பு இப்ப வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தமிழ்நாட்டை பார்த்து உலகமெல்லாம் படிக்க துவங்கி இருக்கிறார்கள். சகோதரிமார்களுக்கு டிக்கெட் இல்லாம பிரயாணம் பண்ணலாம், பாக்கியசாலிகள். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட காரணம் ஆமை ஜெபிக்கிற அழுகிற அநேக தேவ மனுஷர்கள். ரீசெண்டாக யூடியூப்ல நைட்டு 1 மணிக்கு ஆமை ஒரு மீட்டிங் நடக்கிறதை கவனிச்சேன். பார்த்தா ஆமை 15,000 people 15,000 பேர்கள் லைவ் பார்க்கிறார்கள். சென்னையில் நடக்கிறதான ஒரு முழு இரவு ஜெபம். அது மேலே எழும்பி காண்பித்தது 100 நாட்கள் ஜெபம், தேசத்திற்காக 100 நாட்கள் ஜெபம். ஆமை அநேகர் விலை கொடுத்து தேசத்திற்காக அழ புலம்ப ஜெபிக்க எழுப்பினதனால் நமது தேசத்தின் சாபத்தை கர்த்தர் மாற்றி, கண்ணீரை மாற்றி நமது தேசத்தில் செழிப்பை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபங்கள் ஒருபோதும் ஆமே ஸ்தோத்திரம் தோல்வி அடையாது. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஜெபத்திற்கு அற்புதங்களை செய்ய முடியும். இந்த பகலிலும் ஜெபத்திற்கு வந்திருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை வீசி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே சங்கீதம் 107 33 34 வசனங்கள். இந்த பஞ்சத்தின் காரணம் என்ன? பட்டினியின் காரணம் என்ன? அநேக வீடுகளிலே பசியோடு மக்கள் கலங்க காரணம் என்ன என்று இந்த வேத பகுதி சொல்கிறதை வாசிக்க கேட்கலாம். அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், நல்லா கவனிச்சு கேளுங்க, குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர்நிலமாக மாற்றுகிறார். ஏன் பஞ்சம்? ஏன் பட்டினி? ஏன் பசி? ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஆமே குடியிருப்புகளின் பொல்லாப்பு நிமித்தம். ஆமே ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? ஆறுகளை அவாந்தரவெளியாக மாற்றுகிறார், நீரூற்றுகளை வறண்ட நிலமாக மாற்றுகிறார். நார்த் ஆப்பிரிக்க நாடுகளிலே இன்னைக்கு பயங்கரமான பஞ்சம். ஒரு காலத்தில் பயங்கரமான ஆமை மோசமான பாவங்கள் ஆமை ஆப்பிரிக்க நாடுகளில் பெருகி இருந்தது. ஆமை பெற்றோர்களை பயந்து பெண்கள் வீட்டில் இருக்க பயந்து ஒரு காலம் இருந்தது. ஆமை அண்ணன் இருந்தா தங்கச்சி வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒண்டிக்கு. அவ்வளவு மோசமான ஆமை அழுக்கான பாவங்கள் ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க தேசத்தில் ஆமை தலைவிரி தாடியது. ஆனா இன்னைக்கு நார்த் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளிலே குட்டிகளின் பொல்லாப்பு நிமித்தம் தேவனுடைய சாபம், நியாய தீர்ப்பு என்று வேணா சொல்லலாம். ஏன் அவ்வளவு ஆமை மனுஷர்கள் ஆமை ஸ்தோத்திரம் வேதனையிலே இருக்கிறார்கள், ஆமை பரிசோதனையிலே இருக்கிறார்கள், சங்கடத்திலே இருக்கிறார்கள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேசத்தின் செழிப்பெல்லாம் மாறி இருக்கிறது. ஆமை இங்க பாருங்க, பெரிய பெரிய ஆறுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் வறண்டு உலர்ந்து ஆமை ஸ்தோத்திரம் போயிருக்கிறதான காட்சி. தண்ணீர் நிரம்பி வழிந்திருந்த ஆறுகளில் தண்ணி இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட காரணம் என்னன்னா மற்றொன்றுமல்ல, ஆமை குடியிருப்புகளின் பாவம் தான் காரணம். பாவம் செய்கிற தேகி மரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமே. கர்த்தர் ஆமை மனுஷர்களை நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கிறதில்லை. இன்றைக்கு ஜெபத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதரி சகோதரன்மார்களே, ஏதாவது பாவ வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருந்தா கர்த்தருடைய சாபம் நம் வாழ்க்கைகளை நிற்கும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. 3 விதமான சாபங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. அது 3க்கும் காரணம் பாவம் தான். முதல் பாவம் என்ன? ஆமே ஸ்தோத்திர ஜென்ம பாவம். 2வது பாவம் என்ன? பிதாக்களின் பாவம். 3வது பாவம் என்ன? ஆமே ஸ்தோத்திர அவரவர்கள் செய்கிற கர்ம பாவம். ஆமே முதல் பாவம் ஆதாமிய பாவம். அதை
அதைத்தான் ஜென்ம பாவம் என்று சொல்கிறோம். 51வது சங்கீதத்தில் பரிசுத்தவான் இப்படி எழுதுகிறார், இதோ பாவத்தில் என்னுடைய தாய் என்னை கற்பம் தரித்திருக்கிறாள், அக்கிரமத்திலே நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே ஒரு சிறு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஆதாமிய பாவத்தில் பிறக்கிறது. ஏக மனுஷன் ஒரே மனுஷனால் பாவத்தால் மரணமும் உலகத்திற்கு வந்தது என்று ரோமர்களை வாசிக்கிறோம். ஆதலால் அவன் பாவத்திலே தாம் எல்லா மனுஷர்களும் பிறக்கிறோம். அப்ப ஜென்ம பாவம் எல்லா மனுஷர்களையும் இருக்கிறது. இரண்டாவதாக பிதாக்களின் பாவம். சில பெற்றோர்கள் சாபத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள். உல்லாசமாய் வாழ, மகிழ்ச்சியாக இருக்க உலகத்தின் சிற்றின்பங்களை அண்டிக் கொள்வார்கள். வேசியா செயல்கள், விபச்சார செயல்கள், சரீரத்தை அசூசிப்படுத்தும் பாவங்கள், மாமிசத்தின் இச்சைகளின் வாயிலாக அநேக பாவங்களை செய்து கொள்வார்கள். மனைவியை காணாமல் செய்யும் பாவம் செய்யும் புருஷனை காணாமல் ஒளிந்து பாவம் செய்கிறதான மனைவி, இந்த உலகத்தின் உல்லாசத்திலே, ஆசா பாசங்களிலே, ஆபாச பாவங்களிலே விழுந்து தேவனுக்கு எதிராக செய்கிற பாவம் என்ன செய்கிறது? பிள்ளைகள் மேல் சாபமாக மாறுகிறது. தேவனுடைய நீதிக்கு எதிராக வருமானத்தை திரட்டுவார்கள். 1000 ரூபாய்க்கு வருமானம் இருந்தா ஒரு நாள் 10,000 ரூபாய் திரட்டுவார்கள். எப்படி? ஸ்தோத்திரம். தவறான வழிகளின் வாயிலாக பணத்தை சேர்ப்பார்கள். பெரிய வீடை கட்டுவார்கள், நிலங்களை சேர்த்துக் கொள்வார்கள், கைக்கூலி வாங்குறது, மாமூல் வாங்குறது, இன்னும் பல வழிகளின் வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணி செய்கிறதான தவறுகள். என்ன நடக்கிறது? பெற்றோர்களின் இப்பேற்பட்ட செயல்கள் அவருடைய பிள்ளைகளின் மேல் சாபத்தை கொண்டு வருகிறது. 1000 ரூபாய் கொடுத்து 5 ரூபாய் வட்டி வாங்குவாங்க. மிக மோசமான நிலைமையில் வட்டி வாங்குறது, வட்டிக்கு காசை கொடுத்து பணத்தை பெருக்குகிறது. நியாயமான வட்டியும் அல்ல. இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் பயங்கரமான சாபம். சில பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு சிறு குழந்தை வயர்ல கிடைச்சா, மனைவி கர்ப்பிணி என்று அறிந்தால், அவர்கள் நினையாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் ஒரு குழந்தை அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இன்னும் அநேக நாட்கள், மாதங்கள் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்டு இந்த குழந்தையை வயர்ல வைத்து அழிப்பார்கள். அதை அபோர்ட் பண்ணுவார்கள். டாக்டர் கூட சொல்லுவாங்க, அப்படி செய்யாதீங்கன்னு. ஆனா இவர்கள் செய்து விடுவார்கள். இது சாபமாக மாறும். இது சாபமாக மாறும். இப்பேற்பட்ட பெற்றோர்களின் சாபம் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் பிதாக்களின் பாவம் 3-4 தலைமுறை வரை என்ன செய்யுமா? அது நீண்டு நீண்டு நிற்குமாம். அதனால் இந்த பகலிலே ஏதாவது பெற்றோர்களின் பிதாக்களின் பாவம் சாபமாக நம் தலைமையில இருந்தா, அந்த சாபம் அழிக்கப்பட தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தவறான செயல்களால் பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள், பாவத்தை கூட்டாதீர்கள். அல்லேலூயா. வேலை செய்யாம வருமானத்தை இழுக்க கூடாது. வேலை செய்யாமல் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. 100 நாள் வேலைக்கு போனா வேலை செஞ்சுட்டு காசு வாங்குங்க. வீட்டுல சும்மா இருக்கிறதை விட மண்மட்டியை தூக்கிட்டு ஸ்தோத்திரம் குளத்திலே, ஆத்தில, வயல்ல போய் உட்கார்ந்தா மாலையில சம்பளம் கிடைக்கணும் சொல்லி பாட்டிமார்களே, ஆண்டிமார்களே போகாதீங்க. போனா வேலை செய்யுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வேலை செய்துதான் கூலி வாங்கணும். வேலை செய்யாமல் வாங்கும் கூலி நம் கையில நிற்காது. 128வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். நமது கையின் பிரயாசத்தை தான் சாப்பிட கர்த்தர் நம்மை அனுமதிப்பார். நாம் வேலை செய்யாத, பிரயாசப்படாத வருமானம், நன்மை, ஆசீர்வாதம் நாம் விரும்ப கூடாது. அதை நாம் அனுபவிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆதலால் பிதாக்கன்மாரின் பாவம், பெற்றோர்கள் செய்கிற பாவம், அது பிள்ளைகள் மேல் சாபமாக மாறுகிறது. திருநெல்வேலியிலே ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். பாஸ்டர் சாம் ஜெபத்துரை அவர்கள் அவருடைய புத்தகத்தில் எழுதினதை நான் வாசித்தேன். அந்த தேவ மனுஷன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். ஒரு கிராமத்திலே பெரிய ஒரு பண்ணையர் இருந்தாராம். அவருக்கு வயல் காடுகளும் அந்த கிராமத்தில் அநேக பூமியும் இருந்தது. ஒரே ஒரு பாவப்பட்ட மனுஷனும்
அந்த கிராமத்தின் ஒரு ஓரத்திலே வாழ்ந்திருந்தான். அநேக ஜாதியில் பட்டவர்கள் அந்த கிராமத்துக்குள்ள இருந்தாங்க. அதிகபட்ச ஆட்களும் பணம் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனா இந்த ஏழை மனுஷன் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஒரே ஒரு பசுமாடு இருந்ததா. இந்த பசுமாடை வளர்த்தி அதன் பாலை எடுத்து அதை விட்டு ஒவ்வொரு நாளும் புசித்து சாப்பிட்டு கடவுளை கும்பிட்டு முன்பே வாழ்ந்து வந்தானாம். ஒரு நாள் எதிர்பாராத நிலைமையில் அவருடைய பசுமாடு கயரை உடைச்சு கொண்டு இந்த பண்ணையரின் வயலிலே இறங்கி சென்றது. அங்கு கண்ட வயலில் உள்ள சின்ன சின்ன செடிகளை எல்லாம் கடித்தது, பயிர் வகைகளை கடித்தது. திடீரென அந்த பண்ணையருக்கு இந்த செய்தி வந்தது. அந்த பசுவை பிடித்துக் கொண்டு வார்கள் என்று பெரிய ஆட்களை அனுப்பி வைத்தான். பசுவை பிடித்துக் கொண்டு வந்தாங்க. அவருடைய பெரிய கூடாரம் போன்ற வீட்டின் முன்னாடி அதை கட்டி வைத்திருக்கிறார்கள். இதை அறிந்த அந்த ஏழை மனுஷன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து பசுமாடை காணோம், பன்னீர் பிடிச்சு வச்சிருக்கிறார் என்று அறிந்த உடனே அவரை பார்க்க சென்று இருகரத்தையும் எடுத்து கும்பிட்டு அவரோடு ஒரு தரம் மட்டும் எனக்கு மன்னியுங்க ஐயா, இந்த உங்களுக்கு என்னெல்லாம் நாச நஷ்டம் என் பயிர் வகைகளில் என்னுடைய பசுமாடு செய்திருக்கிறதோ அதற்கெல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் என்னை முடிகிறது வரை நான் தர முயற்சிக்கிறேன். தயவு செஞ்சு என் பசுமாடை மட்டும் ஒன்னும் செய்யாதீங்க, விட்டு கொடுத்துருங்க என்று கேட்டிருக்கிறார். ஆனா கனிவும் இரக்கവും இல்லாத அந்த மனுஷன் அங்கே நின்று அவருடைய வேலையாட்களை கூப்பிட்டு இது எல்லாவர்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும், இனியும் என் வயலில் எந்த பசுமாடும் இறங்கக்கூடாது, இந்த பசுமாடின் 2 கைகளையும் கால்களையும் முட்டுக்கு கீழே வெட்டி விடுங்கள் என்று சொன்னார். அந்த ஏழையின் மனுஷன் தரையிலே கிடந்து பயங்கரமாய் மண்ணிலே புரண்டு சத்தம் போட்டு அழுதான். ஐயோ என்னோட மனம் இறங்குங்க, நான் தெய்வத்தை போல காண்கிற என்னுடைய பசுமாடு இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு இல்லை, என்னுடைய சொத்தெல்லாம் அதுதான், தயவு செஞ்சு ஒரு தீமை அதற்கு செய்திராதீங்க என்று சொல்லியும் அவர் கேட்காமல் ஒரு மனுஷன் பெரிய ஒரு அருவாவுமாய் வந்தான். 2 கையையும் முட்டை வைத்து வெட்டினான், 2 காலையும் வெட்டினான். அந்த பசுமாடு கீழே விழுந்தது, இரத்தத்திலே புரண்டது, பயங்கரமாய் கத்தினது. அந்த மனுஷனை பயங்கரமாய் அழுதான். அழுகைக்கு பலன் இல்லாமல் கண்ணீரோடு அவன் வீட்டிற்கு செல்கிறாள். இந்த கண்ணீர், இந்த அழுகை, இந்த இரத்தம் அந்த மனுஷனுக்கு பண்ணையருக்கு சாபமாக மாறுகிறது. ஊரெல்லாம் மௌனமாக இருந்தாங்க. கிராமத்தில் யாருக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமான மனுஷன். எப்படி சாபம் வருது என்று நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 1 வருடம் கழிந்ததாம். இந்த பண்ணையனுடைய மகளுக்கு திருமணமாகி 9 மாதம் ஆனபோது அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள், ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு 2 கையும் 2 காலும் முட்டுக்கு கீழே இல்லை. 2 கையும் முட்டுக்கு கீழே இல்லை, 2 காலும் முட்டுக்கு கீழே இல்லை. தேசத்து மக்கள் எல்லாம் அறிந்தார்கள். மக்கள் சொன்னாங்க, அந்த அனாதை ஏழை மனுஷனுடைய பசுமாடுடைய முட்டை கை கால்களை எப்படி வெட்டினானோ அது சாபமாக மாறி இருக்கிறது. மீண்டும் 1 வருடம் கழிந்ததா. 2வது மகனுக்கு திருமணம். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை 1 வருஷம் ஆனபோது கிடைத்தது. பிறந்த குழந்தைக்கு 2 கையும் 2 காலும் முட்டுக்கு கீழே இல்லை. என்ன நடக்கிறது? சாபம், தேவனுடைய சாபம். ஆதலால் ஏழைகளை துன்புறுத்த கூடாது, தரித்திரர்களை உபத்திரவம் செய்யக்கூடாது, வேலை செய்கிறவனுடைய கூலியை பிடிச்சு வைக்க கூடாது, பிறருடைய ஆசீர்வாதத்தை அபகரிக்க கூடாது, எல்கை கல்களை இறக்கி பூமியை அபகரிக்க கூடாது. பிறருடைய எந்த நன்மைகளையோ நம்ம அபகரித்தால் அது சாபம், அது பாவம். பிதாக்கள் இவ்வண்ணம் செய்கிறதான தவறுகள் என்ன செய்கிறது? பிள்ளைகள் மேல் சாபமாக இருக்கிறது. இந்த பகல் வேளையிலே இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து அவரை இரட்சகராக ஒரு மனுஷன் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறானோ, கால்வரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் ஜென்ம பாவத்தினால் வந்த சாபம், ஸ்தோத்திரம், பெற்றோர்களின் சாபம் நம் தலையை விட்டு எரிஞ்சு மாறி போகும் என்று விசுவாசிக்கிற எத்தனை பேர்கள் உண்டு? கரங்களை தூக்கி கர்த்தருக்குள் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவில் புதிய மனுஷனாய் மாறும் போது, ரட்சிக்கப்படும் போது, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வெள்ளத்தில் இறங்கி முழுக்க ஞானஸ்நானம் பெற்று பாவம் கழுகப்படும் போது பிதாக்களின் சாபம் அது நம்மை விட்டு மாறி போகும். அல்லேலூயா. ஏதாவது பிதாக்களின் சாபம் நம்மை இருந்தால் இன்றைக்கு பகல் இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அக்கினியால் அது சுட்டரிக்கப்பட இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்க. இயேசுவுக்காக உங்க வாழ்க்கை அர்ப்பணியுங்க. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் எச்சரிக்கை, ஜாக்கிரதை. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மருமகள் என்று நினைத்து, மகள் அல்ல என்னுடைய மருமகள் என்று நினைத்து உன் மருமகளை நிரந்தரமாக உபத்திரவம் பண்ணி வார்த்தைகளால் அவர்களை நோகடித்து, ஆமே, அவர்களுடைய கண்களை கலங்க செய்து அந்த பிள்ளை ஓரத்தில் போயிருந்து உட்கார்ந்து, ஐயோ என் மாமியாரோடு எதற்கு எனக்கு பலன் இல்லையே, ஆமே, ஏன் இப்படி ஆய்விட்டது என்று சொல்லி அந்த பிள்ளை கண்ணீரோடு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீர் சாபமாக மாறும். அல்லேலூயா. ஆமே. என்னுடைய தாய் அல்ல மாமியார் என்று சொல்லி மாமியாரை நோகடித்து, ஆமை, வேதனைப்படுத்தி ஆகாரம் கொடுக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சு அவர்களை துன்புறுத்தி ஆகாத வார்த்தைகளை பேசி அவருடைய மனதை புண்புறுத்தினதினால், ஐயோ 25 வருடம் வரை என்னுடைய மகனை பெற்றெடுத்து வளர்த்தி வலுதாக்கி வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து வைத்தேனே, ஆனால் இன்னைக்கு எனக்கு கண்ணீர், எனக்கு சமாதானம் இல்லை. அவன் கட்டி கொண்டு வந்த பெண் என்னை இப்படியெல்லாம் சொல்கிறாள் என்று சொல்லி அந்த அம்மா வீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து உள்ளம் உடைஞ்சு ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் விட்டுன்னு வச்சுங்க, அந்த கண்ணீர் சாபமாக மாறும். அல்லேலூயா. ஆதலால் ஆமென் ஸ்தோத்திரம். பெரியோர்களை, ஆமென், சிறியோர்கள் வேதனைப்படுத்த கூடாது. மாமியாரை மருமகள் வேதனைப்படுத்த கூடாது. ஆமென். ஆமென். மருமகள் மாமியாரையும் வேதனைப்படுத்த கூடாது. மாமியார் மருமகளையும் வேதனைப்படுத்த கூடாது. ஒன்றுக்கொண்டு நேசிக்க வேண்டும். சாபம் சேர்த்து வைக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உபவாச கூடுகையின் 2வது பகல் கர்த்தர் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக, உன்னுடைய நன்மைக்கு எதிராக இந்த ஜெபத்திலே வெளிப்பட வேண்டிய அபிஷேகம் உன் வீட்டிலே இறங்கி வர தடையாக இப்பேற்பட்ட ஏதாவது சாபம் இருந்தா வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை இருதயத்தில் சொல். ஆண்டவரே, என் மருமகளை வேதனைப்படுத்தினேன், மன்னியும். என்னுடைய மாமியாரை, ஆமே ஸ்தோத்திரம், கண்கலக வைத்தேன், மன்னியும். என்னுடைய பெற்றோர்கள் சொல்லியும் நான் கேட்கவில்லை. அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியங்கள் நான் செய்து கொடுக்கவில்லை. வழிதவறி நடந்து, ஆமே, என்னுடைய பெற்றோர்களின் கண்ணீர் எனக்கு சாபமாக கூடாது என்று பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். வயதான பெற்றோர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், மருந்து அவர்களுக்கு இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, ஆனால் அவர்களை உபத்திரவம் செய்து அவர்களுக்கு எதிராக பேசி அவருடைய கண்களை கலங்க செய்து ஆகாரம் கொடுக்காமல், ஆமென் ஸ்தோத்திரம், நாம் இருந்தால் அதுவும் நமக்கு ஒரு சாபமாக மாறும். வயதானவர்களை வேதனைப்படுத்தார்கள், அவர்களை கண்ணீர் குடிக்க வைக்க கூடாது, அது சாபமாக மாறும். ஆமென். ஆதலால் ஜென்ம பாவம். 2வதாக பிதாக்களின் பாவம் சாபமாகும். 3வது பாவம் என்ன? அவரவர்கள் செய்கிற பாவம், அதைத்தான் கர்ம பாவம். அவரவர்களின் செய்கிற கிரியைகளின் தக்கபடி அவர்களுக்கு கிடைக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷ 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நமது செயல்களை நாம் சரிப்படுத்த வேண்டும், நம்முடைய செய்கைகளை நாம் சரிப்படுத்த வேண்டும், நமது வார்த்தைகளை நாம் சரிப்படுத்த வேண்டும். ஆமென். நம்முடைய கிரியைகள் எல்லாம் நாம் சரிப்படுத்த வேண்டும். தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியைகள் நம் வாழ்க்கையிலே இருந்து மாறி போக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிரியைகளால் பாவம் வரக்கூடாது. அநேகர் பசுமாடு வளர்த்துவார்கள், பாலை கொண்டு கடையில் விற்பாங்க. 5 லிட்டர் பால் பசுமாடு கொடுத்தா இவங்க கடையில் விற்கும் அது 7 லிட்டராக மாறுது. எப்படின்னு நீங்களே ஆலோசித்து பாருங்க. 5 லிட்டர் தான் பசுமாடு கிடைச்சு கடையில் போனா 7 லிட்டர் ஆயிருது. ஆமை, என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா? ஆமை ஸ்தோத்திர, தண்ணி ஊத்துகிறாங்க, பணத்தை சேர்க்க தவறான வழிகள், தவறான பாதைகள். இந்த கிரியைகளுக்கெல்லாம் பாவம். ஆமை, இந்த கிரியைகள் எல்லாம் ஆமை தேவனுடைய சிட்சைக்கும் தண்டனைக்கும் முகாந்திரமாக மாறும். ஆதலால் பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். பாவம் நாம் செய்யக்கூடாது. இங்க பாருங்க, ஆமை ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னைக்கு பயங்கரமான சாபம். பரிசுத்த வேதாகமம் என்ன சொன்னது என்று பாருங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 14:13 வாசிக்க. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால்
நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், மனுபுத்திரனை, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, ஒரு தேசம், ஒரு சமூகம், ஒரு குடும்பம், ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினா, பாவம் செய்தால் கர்த்தர் சொல்கிறார், அதற்கு விரோதமாக என் கையை என்ன செய்வேன்? நீட்டுவேன். கர்த்தருடைய கை ஒரு குடும்பத்திற்கு விரோதமாக இருந்தால் எத்தனை பெரிய பாஸ்டர் ஜெபித்தாலும் அந்த குடும்பம் விடுவிக்கப்படாது. வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் போன்ற பெரிய பரிசுத்தவான்கள் ஜெபித்தாலும் நான் அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஆதலால் ஜாக்கிரதையாக தேவனுக்கு எதிரான துரோகம் செய்கிறதை நிறுத்த வேண்டும். பாவம் செய்கிறதை நிறுத்த வேண்டும். ஆமென். பாவம் செய்தால் கர்த்தருடைய கரம் நமக்கு எதிராக திரும்பும். ஆண்டவருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருந்தா, வியாதி வந்தால் ஜெபிக்கும் போது குணமடையும். ஹாஸ்பிட்டல்ல போனா குணமடையும். மருந்து செய்தா உனக்கு சுகம் வரும். ஆமே, ட்ரீட்மெண்ட் உன்னுடைய சரீரத்திற்கு பலிக்கும். ஆனால் தேவனுடைய கரம் ஒரு மனுஷனுக்கு ஆமே அனுகூலம் அல்லாமல் இருந்தால் எப்பேற்பட்ட மருந்து வகைகள் செய்தாலும் அவனை தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் விசுவாசித்து இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்களை நான் குறை சொல்லவில்லை, மருத்துவர்களை குறை சொல்லவில்லை. அவர்களெல்லாம் இந்த காலத்தில் மனுஷர்களுக்கு தேவன் கொடுத்த பரிசு என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அவர்களின் வாயிலாக எத்தனையோ மக்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் மருத்துவர்களுக்கு லிமிட்டேஷன் இருக்கிறது, எல்கை இருக்கிறது. எங்க ஊரில் ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வந்தது. அவன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனாங்க. அப்பதான் அவனுடைய சரீரத்திலே பயங்கரமான வியாதிகள் இருக்கிறதாய் கண்டுபிடிச்சார்கள். பெரிய ஆபரேஷன், ஹீமோ எல்லாம் பண்ணாங்க. ஆமென். கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அந்த செய்தியை குறித்து இவ்வளவு கேட்டேன். கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆமென் ரூபாய் முடக்கி ஒரு மாசத்துல ஹைடெக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்களாம். ஆமென். ஆனால் ஒரு மாசம் கழிந்த போது அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டான். அவனுடைய டெட் பாடியை வீட்டிலே கொண்டு வருகிறார்கள். லட்சக்கணக்கான பணம் இருந்தால் ஆமென் சுகம் கிடைக்குமோ? பெரிய ஹாஸ்பிட்டல் கிடைத்தால் சுகம் கிடைக்குமோ? ஆனால் ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோங்க, கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமா இருந்தா ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு சுகம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல போனாலும் மருத்துவர்கள் நமக்கு உதவி செய்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் கர்த்தருடைய கரம் முதலில் நமக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் அனுகூலமாய் இருக்கணும்னா தேவனுக்கு எதிராக துரோகம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். அவர்களுடைய பாவங்கள் 7 பாவங்கள். இன்றைக்கு பகல் அதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அவர்கள் செய்த பாவங்களில் ஒரு பாவம் என்னன்னா, அவர்களுடைய உண்மை சத்திய தெய்வமாகிய ஆண்டவரை விட்டு அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் வேறு திசைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செய்த 2வது பாவம், தேவன் அவர்களுக்காக மட்டும் கொடுத்த நியாய பிரமாணம் என்ற 613 சட்டங்களை காலினால் உதறி தள்ளினார்கள். அவர்கள் செய்த 3வது பாவம் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுக்கு எதிராக தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்தார்கள். அவர்கள் செய்த 4வது பாவம், இருதயத்திலே தேவனோடு ஆமென் முறுமுறுத்து ஆமென் ஸ்தோத்திரம் கிரம்பிளிங். அப்படினா ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்தார்கள்? ஆமென் ஸ்தோத்திரம் தமிழ்ல எப்படி சொல்லுவோன்னு தெரியாது. அல்லேலூயா. கிரம்பிளிங், முறுமுறுத்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அப்படினா ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ உள்ளத்துல சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இவ்வண்ண அவர்கள் பாவம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து கர்த்தர் அவர்களை தண்டித்தார். கர்த்தர் அவர்களோடு கோபமுள்ளவராக மாறினார். ஆதலால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாயிருக்கும்படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த 40 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல அநேக குடும்பங்கள் விடுவிக்கப்பட போகிறீங்க. அநேக கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். அநேக சரீரத்தில் சுகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு நிலை நிற்க வேண்டும் என்றால், அப்பேற்பட்ட நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு பகல் பாவம் செய்யும் வாழ்க்கை இருந்தால் விட்டுவிட வேண்டும். தேவனுக்கு சித்தமில்லாத வழிகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதற்கு நேராக விரோதமாய் என் கையை என்ன செய்வேன்?
நீட்டுவேன். அப்புறம் என்ன செய்வேன்? அப்பம் என்ற ஆதரவு கோலை முறித்து. ஹல்லேலூயா. இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல பாருங்க, ஆமே, அந்த வசனத்தின் கடைசி பகுதியை கூட கவனிச்சுக்கோங்க. மனுஷரையும் மிருகங்களையும் என்ன செய்வேன்? அதில் இராதபடி ஆமென். கர்த்தர் சொல்கிறார், ஆமென், என்ன செய்வேன்? மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். அதுதான் இன்னைக்கு மழை இல்லாமல் சூரிய வெப்பத்தின் காரணமாக நார்த் ஆப்பிரிக்காவின் பல நாடுகள், சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் எல்லாம் பயங்கரமான பட்டினி சாவம். மிருகங்கள் எல்லாம் அதனுடைய மாமிசம் ஒட்டி உணங்கி மிக மோசமான நிலைமைக்கு அவை தள்ளப்பட்டிருக்கிறதான காட்சியைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமை, கடைசியாக மெலிந்து ஆகாரம் இல்லாமல் பசி கொண்டு மிருகங்கள் நாசமாக அழிஞ்சு போகிறது. மனுஷனும் சரீரத்தின் உடலில் உள்ள மாமிசம் எலும்போடு ஒட்டி போய் ஆகாரம் இல்லாமல் அநேக பாடுகள், தியாகங்கள் அனுபவிக்கிறதான காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது, அவை குறித்து கேட்கும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது கடைசி நாட்களுக்கு அறிகுறி. பஞ்சங்கள். ஹல்லேலூயா. ஆமே, பஞ்சங்கள். தண்ணி இல்லை, மழை இல்லை, சூரியனுடைய வெப்பம் பயங்கரம். ஆகாரத்திற்காக கியூ நிற்கிற ஆட்கள், சின்ன பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியவில்லை, பட்டினியோடு பசியோடு இருக்கிறதான ஆட்கள் உலகத்தின் பல பகுதியிலும் பெருகி இருக்கிறதை குறித்து நாம் கேட்கும் போது இதெல்லாம் கடைசி நாட்களின் எச்சரிப்பு சத்தம் என்று நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது என்பதைத்தான் இவையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே, அப்படிப்பட்ட மக்கள் உலகெங்கும் இருக்கும் போது 3 வேளை நன்றாக சாப்பிட்டு சந்தோஷத்தோடு இருக்க நமக்கு கிடைத்த வாய்ப்புக்காக கரம் கொட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி அவருக்கு மகிமையை கொடுங்க. சமகாலத்தென்னு சேமமாய் போற்றும், சமகாலத்தென்னு சேமமாய் போற்றும் தெய்வத்தின் ஸ்தோத்திரம் இன்னும் എന്നേക്കും. ദൈവത്തിന് സ്തോത്രം ഇന്നും എന്നേക്കും. കണ്ണുനീർ തൂവുമ്പോൾ മനസ്സലിയുന്ന, കണ്ണുനീർ തൂവുമ്പോൾ മനസ്സലിയുന്ന ദൈവത്തിന് സ്തോത്രം ഇന്നും എന്നേക്കും. എൻ്റെ ദൈവത്തിന് സ്തോത്രം ഇന്നും എന്നേക്കും. പെറ്റ തള്ളയേക്കാൾ ഉറ്റു സ്നേഹിക്കും നാം, പെറ്റ തള്ളയേക്കാൾ ഉറ്റു സ്നേഹിക്കും നാം. ദൈവത്തിന് സ്തോത്രം ഇന്നും എന്നേക്കും. എൻ്റെ ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமே, பஞ்ச காலத்திலும் நம்மை செழுமையாய் நடத்துகிற தெய்வம். இன்னைக்கு நார்த் ஆப்பிரிக்கன் நாடுகளிலே ஒரு நாடு, டிலே கட் பண்ணுங்க தம்பி. ஆமே, ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு தான் ஹெய்ட்டி. ஹெய்ட்டி நீங்க கேட்டிருப்பீங்க. ஹெய்ட்டியில் உள்ள மக்களில் ஒரு பகுதி மக்கள் ஆகாரம் இல்லாமல் பசி தாங்க முடியாமல் மண்ணை சாப்பிடுகிறார்களாம். ஆமே, மண்ணை, ஆமே ஸ்தோத்திரம், கொண்டு வந்து சுத்திகரித்து, ஆமே மிக்சியிலே அடிச்சது போல இடிச்சு பொடித்த மண்ணை, ஆமே குளம் ஆறுல இருந்து எடுத்தா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட மண்ணை சேராக்கி அதை, ஆமே ஸ்தோத்திரம், ஆமே மாவு போல கலக்கி சூரிய வெப்பத்திலே அதை, ஆமே ஸ்தோத்திரம், ஊத்தி வைத்து வணங்கும் போது அதை எடுத்து சாப்பிடுகிறார்களா? எத்தனை பயங்கரம்! மனுஷன் மண்ணை சாப்பிடுகிற அளவுக்கு இந்த உலகத்தின் சில நாடுகளில் பட்டினி, பஞ்சம் ஒரு சாபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த செய்திகள், இந்த சத்தியங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கடைசி காலங்களில் இப்படியெல்லாம் நடக்கும், பஞ்ச காலம் வரும் என்று வேதம் சொன்ன சத்தியம் தாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், ஆமை இன்றைக்கு பகல் அவருக்கு எல்லா மகிமையும் நம்ம கொடுக்க வேண்டும்.
நமது தேசத்தை அவ்வளவு ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இவ்வண்ணம் உணர்ந்து போனதான மண்ணை சாப்பிடுகிற மக்கள் உலகத்தின் பல நாடுகளும் இன்னைக்கு பஞ்சம் பெருக ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு நேராக நாம் போவோம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவத்தை குறித்து இவ்வண்ணம் சொன்னார். வாசிக்கலாம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கடைசி நாட்களில் இயேசுவின் வருகையின் நேரம் சமீபிக்கும் போது என்ன நடக்குமா? அக்கிரமம் பூமியிலே மிகுதியாகும். செய்தித்தாள்களை எல்லாம் இன்னைக்கு எடுத்து வாசிச்சா பயங்கரமான செய்திகள் தான் வருகிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் செய்திகள், காதல் நிமித்தம் கொலை செய்கிறாங்க, சின்ன பிள்ளைகளை கூட கொலை செய்கிற மிக மோசமான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நமது காதுகளிலே கேட்கிறோம். பிள்ளைகள் தகப்பனாரை கொலை செய்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. 17 வயதான ஒரு தம்பி கேரளாவில் ஸ்தோத்திரம் அம்மாவை மொபைல் ஸ்தோத்திரம் வாங்கி வச்ச கோபத்தில் பிளைட் எடுத்து கழுத்தை அறுத்து நரம்பு பொட்டி ரத்தம் ஒழுகி சொந்த தாயை கொலை செய்கிறான். 17 வயதான மகன். எத்தனை பயங்கரம்! ஸ்தோத்திரம். மிசோராமில் சொந்த தகப்பனை கொன்று பீஸாக வெட்டி பிரீசருக்குள்ள வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஸ்தோத்திரம் ஒரு மகன் சாப்பிடுகிறான். அவன் ஒரு மென்டல் வியாதிஸ்தன் கிடையாது. இருந்தும் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். இனியும் சனா என்ற இடத்திலே 110 பீஸாக சொந்த கணவனுடைய சரீரத்தை கொண்டு வெட்டி பீஸாக்கி பேங்கில் வச்சு தூர தூக்கி வீச போகும்போது ஒரு மலையாளி பெண் அவளை பிடித்தார்கள். எத்தனை பயங்கரமான கொடூரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அக்கிரமம் பெருகிறது, பாவம் பெருகிறது. பெரிய ஆட்கள் செய்கிற பல தவறுகளையோ பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் செய்கிறார்கள். அவர்களும் பிராண்டி குடிக்கிறாங்க, அவர்களும் சிகரெட் வலிக்கிறாங்க, கூழு வைக்கிறாங்க, கஞ்சா பயன்படுத்துகிறாங்க. சம்பு, கணேஷ், பான்பராக், பான் மசாலா போன்ற மிக மோசமான போதை பொருட்களை சின்ன பிள்ளைகள், காலேஜில் படிக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஸ்கூலில் கூட படிக்கிற பல பிள்ளைகளுடைய பேக்கில் இருந்து கண்டுபிடிக்கிறதாக நாம் கேட்கிறோம். ஏன் இதெல்லாம்? கடைசி நாட்களில் அக்கிரமம் பெருகும், பாவம் பெருகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது நிமித்தம் என்ன சம்பவிக்குமா? விசுவாசிகளுக்கு தேவனோடு உள்ள அன்பு தணிந்து போகும். ஆரம்ப காலங்களில் உள்ள ஆவிக்குரிய வாஞ்சை, தாகம் இந்த காலத்து மக்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. நமது ஆவிக்குரிய தாகம் பெருக வேண்டும். முன்ன எல்லாம் ஒரு அல்லேலியை சொல்ல சொன்னா 3 அல்லேலியை சொல்லுவாங்க. இப்போ ஸ்தோத்திரம் அல்லேலியை சொல்ல மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ஸ்தோத்திரம் ஒரு விதமாவது 3 அல்லேலியை சொல்ல சொன்னா நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு பல இடத்துல அல்லேலூயா இல்லை, சோத்திரம் இல்லை, தேவனை துதிக்கிற துதி இல்லை. அந்த நிலைமைக்கு மோசமாக அநேகருடைய அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே வந்திருந்து தூங்குகிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ளே வந்திருந்து மொபைலிலே பிளே பண்றவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். சபைக்குள்ளே வந்திருந்து கேம் களிக்கிறவர்கள், ஸ்போர்ட்ஸ் நோக்கிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சபைகளில் தான் இல்லை. அது கர்த்தருடைய கிருபை. இருந்தா மனம் திரும்பு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய கோபாக்கினை வரும் முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அக்கிரமம் பெருகுகிறது. எப்படி சாத்தான் மனுஷர்களை வஞ்சிக்கிறான். ஸ்தோத்திரம். தம்பி இந்த லேப்டாப் வாய்ஸ் கொஞ்சம் கொடுங்க. ஒவ்வொரு மனுஷருடைய ஆத்துமாவோடு பிசாசு எப்படி போராடுகிறான், அக்கிரமக்காரனாகிய சாத்தான் எப்படி செயல்படுறான்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. அவருடைய கழுத்திலே ஒரு நுகத்தை கட்டி வச்சு இன்னைக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபுவாகிய சாத்தான் அநேகருடைய ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிறான். அதனால் அவனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்க்கை இருக்கு, மகிழ்ச்சி இல்லை, வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. எல்லாமே இருக்கிறது. ஏன்னு தெரியுமா? ஒரு கட்டு அவனுடைய உள்ளே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
இன்றைக்கு பகலில் ஏதாவது ஒரு கட்டு உனக்கு உள்ள இருந்தா அந்த கட்டை அவிழ்க்க டாக்டர்மால முடியாது, அரசியல் தலைவர்களால் முடியாது, சமூக தலைவர்களால் முடியாது, எந்த சைக்காலஜிஸ்டும் உன் கட்டை அவிழ்க்க முடியாது. கட்டை அவிழ்க்க ஒரு பாஸ்டரால் முடியாது, ஒரு சபையினால் முடியாது. கட்டை அவிழ்க்க ஒரே ஒருத்தரால் தான் கூடும். உன்னை உண்டாக்கிய உயிரோடு இருக்கிற பரமண்டலத்தில் இருக்கிற தெய்வம். இன்றைக்கு பகல் நான் இது சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிலரை கட்டி வச்ச கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு பகல் அறுத்து போட போகிறார், அறுத்து போட போகிறார், அறுத்து போட போகிறார். நீ முன்னேறாமல் இருக்க, நீ வளராமல் இருக்க, நீ ஆசீர்வதிக்கப்படாது இருக்க, நீ சுகமாகாமல் இருக்க, உன்னை கட்டி வச்ச கட்டுகள் மேல் இன்னைக்கு பகல் ஒரு அக்கினி இறங்க போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறீங்க? இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தேவ மகிமையின் வல்லமையால் கட்டுகள் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். தேவனை துதித்துக் கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய அக்கினி 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 இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடையட்டும், 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 உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் துஷ்ட ஆவிகள், துஷ்ட வல்லமைகள் in the name of Jesus release rabana hasiya liamtana riamtana atal kavana duramana adagal kavana ஒரு விடுதலை இப்பொழுது இந்த நிமிஷம் நடக்கட்டும். Udamana duramana hadanaga jaganaga sabdana duramana hadana jagana sabdanaga இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை கட்டின கட்டு அவிழட்டும். ஆமென். வருமானத்தை கட்டின கட்டு இயேசுவின் நாமத்தில் அவிழட்டும். தலைமுறை உண்டாகாமல் உன்னுடைய ஆமென் கற்ப பாத்திரத்தை கட்டின கட்டு இயேசுவின் நாமத்தில் அடியட்டும். குடும்ப வாழ்க்கையின் நிம்மதியை கட்டின கட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆடியட்டும். ஓ ரிகானே அம்தனா ஆத்தல் கவனா ரியாதராதராதரா ஆத்தல் கவனா ரியாபராதரா தெலடைய கட்டுகள் அவிழ துவங்கி இருக்கிறது, துவங்கி இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுங்க. ராய் ராபமா ராப்தமனா அஸ்தமனா எவ்வளவு முயற்சித்து முன்னேற முடியாமல் சிலர்களுடைய ஆத்துமாவில் பிசாசிப்படி ஒரு கட்டை போட்டு வைத்திருக்கிறான். அவன் எவ்வளவோ முயற்சித்து பார்க்கிறான், கட்ட அவிழல. சொந்த முயற்சிகளால் கட்ட அவிழாது. பொருத்தனைகள், நேர்ச்சைகள் என்னெல்லாமோ பண்றாங்க, பணம் முடக்கிறார்கள், சரீரத்தை எல்லாம் ஆமே ஸ்தோத்திரம் பல நிலைமைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். எப்படியாச்சும் கட்ட விழ வேண்டும். இந்த பகல்ல நான் சொல்றேன், ₹1 கூட செலவழிக்காமல், ஒரு சிறிய தீமை கூட நீ அனுபவியாமல் உன்னுடைய கட்டை அவிழ்த்து உன்னை குணமடைய செய்ய, உன்னை வெளியே கொண்டு வர இயேசுவின் வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வந்திருக்கிறது. அந்த கழுதையின் கட்டை அவிழ்க்க சொன்னவர் in the name of Jesus. இவர்களுடைய கட்டுகள் அவிழட்டும், அவிழட்டும், அவிழட்டும் in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனம் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. சதன மதுர பதன பதன மதுர பதன வைட ரப்பா ரேப ஹஸ்த ரபன ஹதுர அண்டகள் கபன துரப ஹதுர வைட இயேசுவின் நாமத்தினாலே ஓ சியாதாரமான ஹத்ரமராதியா சியாதா ரப்பமராதகச்சஸ். சிலர்கள் கட்டை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பாங்க, ஓடிக்கொண்டே இருப்பாங்க. எங்க போனா இந்த கட்டை அவிழ்க்கலாம், எந்த இடத்துல போனா கட்டை அவிழ்க்கலாம். அதற்காக லட்சக்கணக்கான பணத்தை கூட செலவழிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வரணும்னா வேதம் சொல்கிறது, உங்களை உண்டாக்கிய ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும்.
அந்த மனுஷன் கடைசியாக தேவ சமூகத்திலே முட்டு மடக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த போது அவருடைய சரீர ஆவி ஆத்துமாவை கட்டி வைத்த கட்டுகளை எரிச்சு போட ஒரு அக்கினி புறப்பட்டது, ஒரு தீ புறப்பட்டது, ஒரு அபிஷேகம் புறப்பட்டது. இங்க பாருங்க, ஆவியின் வல்லமை ஒரு தீ போல புறப்பட்டு ஒரு புறாவை போல அவனுடைய கழுத்து கட்ட அவிழ்ந்து அவன் சுதந்திரமாகிறான், அவன் ஃப்ரீயாகிறான். அவனுடைய ஆத்துமா ஃப்ரீ, அவனுடைய சரீரம் ஃப்ரீ, அவனுடைய ஆவி ஃப்ரீ ஆகிறது. கவன துரமனக சம்பமானி அத்தல் கவன துரமனக சம்பமா அடகல் கவன துரமன ஹதுரா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை, வல்லமை, வல்லமை. லோ லோ பைசாரமா ராத்தமசியம்தா. எஸ், சுட்டரிக்கிற சத்துருவின் வல்லமையை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி, ஒரு அக்கினி. சிலர்கள் புரியாகட்டும், புரியாகட்டும், சரீரம் புரியாகட்டும், ஆத்துமா புரியாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அநேகரை பாவம் செய்ய தூண்டி விடுகிறது என்னன்னு தெரியுமா? இந்த உள்ள இருக்கிற கட்டு தான். அல்லேலூயா. இந்த பிசாசு தான் அவனை கொண்டு தவறு செய்ய வைக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறது. மனைவியை ஆடிக்கிற புருஷன் ஆமை அன்பு செய்யத்தான் கட்டி கொண்டு வந்தான், அன்பாகத்தான் இருந்தான். ஒரு கட்டு உள்ள விழுந்தது, அதோட மனைவியை வெறுக்க ஆரம்பித்தான். மனைவி நன்மை சொன்னாலும் பிடிக்காது, தீமை சொன்னாலும் பிடிக்காது. ஆமை உயிருக்கு உயிராக புருஷனை நேசித்த ஒரு மனைவி இப்போ ஒரு கட்டு உள்ள விழுந்தது. அதன் பிறகு புருஷன் என்ன சொன்னாலும் அது நன்மைக்காக புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லாத்திற்கும் எதிர்த்து கொண்டு இருப்பாங்க, எல்லாத்திற்கும் சண்டை போட்டு கொண்டு இருப்பார்கள். இப்பேற்பட்ட கட்டை தான் பரிசுத்த ஆவியானவர் அழிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் இப்பேற்பட்ட கட்டுகளை அவிழ்ப்பார், அவிழ்ப்பார், அவிழ்ப்பார். இன்றைக்கு பகல் அது இங்க நடந்து கொண்டிருக்கிறது, இந்த காலுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் நபர்களுக்குள்ளே ஒரு போதகரும் தொடாமல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி சிலர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார். Amen. Be free in Jesus' name. Be free. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கட்ட விழுந்த போது அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவி வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சிமிசோனை பயங்கரமான கட்டுகளால் கட்டி வைத்தாங்க, அங்கும் இங்கும் அசைய முடியாமல் கட்டினாங்க. தெலீலாளின் கட்டுகள் எல்லாம் தேவனுடைய ஆவி வந்த போது ஒரே நொடியில் சுக்கு நூறாக உடைஞ்சு போனது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பகல் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். சிலர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அக்கினியினால், அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய வல்லமையால், இயேசுவின் நாமத்தினாலே சில சிம்சோனை கட்டினது போல கட்டின கட்டுகள் in the name of the Father and the Son and the Holy Ghost, I command in Jesus name, be released. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் be released. அத்தல் கபனா துரமா ஜானா அதர பதர பதர சப்தனா இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமே. ஒரு மனுஷனுடைய கட்ட விழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆவி வரணும். கர்த்தருடைய ஆவி வரணும்னா நமது உள்ளம் இயேசுக்காய் திறந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வாசல்ல என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? தட்டி கொண்டே இருக்கிறார். அவராகவே வந்து இறங்க மாட்டார், நம்ம அனுமதிச்சா தான் உள்ள வருவார். நம்ம கர்த்தர் டீசென்டான காட். ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
பிசாசுக்கு ஒரு டீசன்ட்னஸும் இல்லை. அவன் கேட்காமலே உள்ள என்ன செய்வான்? நுழைவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இஃப் யூ ஆர் ரெடி, ஐ ஆம் வில்லிங் டு கம் இன். நீ ஆயத்தமாக இருந்தால் நான் உன்னுடைய உள்ளத்தில் வாரேன். அவர் உள்ள வந்தா நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுவோம். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியானா என்ன நடக்கும் என்று பாருங்கள். சாதாரண மனுஷன் ஒரு சேனை வீரனை போல ஒரு புதிய சிருஷ்டியாக மாறும்போது ஆவிக்குரிய நிலைமையிலே அவனுக்கு ஒரு உருமாற்றம் நடக்கிறது. அவன் அறியாமல் அவனுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கின உடனே, அபிஷேகம் இறங்கின உடனே பாருங்க, அவன் ஒரு யுத்த வீரனாக மாறுகிறான். பிசாசை விரட்டும், சாத்தான் வல்லமையை துரத்தும், துரைத்தனங்களை அதிகாரங்களை கீழடக்கும் ஒரு தெய்வீக அதிகாரம் அவருக்கு வருகிறது. பழையபடி சாத்தான் பக்கத்துல வந்து நுழைய பார்க்கிறா. பாத்தீங்களா? பயந்து விரைச்சு ஓடி போயிட்டான். அவன் ஓடி போயிட்டான். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி அவன் மேல் வந்ததினால் இப்ப அவனை தொட முடியல. அவனை தொட முடியல. உனக்குள்ள கர்த்தருடைய அக்கினி வந்தா உன்னை தொட முடியாது. உன்னை தொட முடியாது. சிலர்கள் பெற்றுக் கொள்றாங்க. தேவனுடைய கிருபையால் புதிய சிருஷ்டியின் அனுபவம் கிடைத்த உடனே இப்ப அவனை நடத்துகிறது யாருன்னு பாருங்க. தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கால் கல்லோடு தட்டி போகாமல் அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீ புதிய சிருஷ்டியா மாறிட்டா, கட்டு அவிழ்ந்துட்டால், ஆவியானவர் உன் கூட இருந்தா, அவன் யாரெல்லாம் உன்னை சதிக்க பார்த்தாலோ, உன்னை அழிக்க பார்த்தாலோ, உனக்கு எதிரே வருகிற எந்த ஆயுதமோ வாய்க்காமல் போகும். வாய்க்காமல் போகும். உன் குடும்பத்திற்கு வாய்க்காது. உன்னுடைய பிள்ளைக்கு அது வாய்க்காது. உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அது வாய்க்காது. உன்னுடைய புருஷனுக்கு அது வாய்க்காது. உன்னுடைய குடும்பத்தை அழிக்க பார்க்கிற தீய சக்திகள், தீய சக்திகள், தேவனுடைய தூதர்கள் அவையை அழித்து இன்றைக்கு பகல் சில கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். தேவ தூதர்கள் சில குடும்பத்திற்காக இன்றைக்கு பகல் எழுந்தருகிறார்கள். அவர் எழுப்பி எழுதுகிறார். சபன கடகட ஹதுரக ஜகலக துரமன ஹதுரப ரீமன ஹத்தன வைதப ஹச்சம ஹத்தன வந்தன மத்துர வைதப ஹச்ச சம்தன தீவல் கவனா அதரம் பதரம் 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 வைதபகச்ச சப்தனஜான ஹத்துரமத்த சைதகரகன உடமல் கமனம் துரமனஜான ஹப்தரமனவன. தேவ தூதர்களின் பராமரிப்பும் பாதுகாப்பும் உள்ள ஒரு குடும்பத்தை, ஆமே ஸ்தோத்திரம், தேவன் அறியாமல் தொட முடியாது. அதுதான் வேதம் சொல்கிறது. உன் தலையில் இருந்து ஒரு முடி கீழே விழணும்னா யார் அறியணுமா? உன்னை தொடுகிறவர்கள் என் கண்ணன் மணியை, கிருஷ்ணமணியை தொடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமை உன் வழிகளிலே எல்லாம் காக்க கர்த்தர் தமது தூதர்களை கட்டளையிடுவார். எப்போ ஒரு தேவ பிள்ளையாய் மாறும் போது, ஆமை இயேசுவுக்காக அர்ப்பணித்து முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று ஒரு தெய்வ பிள்ளையாக நீ உருமாற்றம் அடையும் போது, வேதம் சொல்லும் வாக்குத்தத்தம் தான், உனக்கு எதிராக ஒரு சக்திக்கும் எழும்ப முடியாது. ஆண்டவர் சொன்னார், மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவே உன் கூட நான் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் முழுவதோ ஒருவனும் உனக்கு எதிராக நிற்க மாட்டா. உன்னுடைய முகத்தை பார்த்து சவால் விட்டார்களா, உனக்கு நான் காண்பிச்சு தாரேன்னு சொல்லி, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காண்பிச்சு தாரேன்னு சொல்லி சில தகாத மனுஷர்கள்
சவால் விட்டார்களா? ஆமே ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் கர்த்தர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரை ஒன்றும் உனக்கு பலிக்காது, ஒன்றும் உனக்கு பலிக்காது, ஒன்றும் உனக்கு பலிக்காது, ஒன்றும் உனக்கு பலிக்காது. ஓ ரம்தபா சப்தனா அல்கனா ஜகலகனகா அதுரமன ஹப்தமல் கவனகசி. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தின் சேர்ந்து சொல்லலாமா? உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். இன்னைக்கு பகல் எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சை. இந்த 40 நாட்கள் ஜெபம் முடியும் வரை உமது சமூகத்திலே நாம் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு செட்சம் மீட்டிங் கூட நாம் முடங்க கூடாது. உமது ஆண்டைகளை நாம் வந்து இருக்கணும். இன்றைக்கு பகல் இந்த இடத்திலே அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறதை ஆமே நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஆவியானவர் சிலர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் ஒரு முத்திரையை போடுகிறார், ஒரு முத்திரையை போடுகிறார். உன்னை அலக்களித்து, உன்னுடைய குடும்பத்தை அலக்களித்து, உன்னுடைய தலைமுறைகளுக்கு எதிராக எழும்பி உன்னுடைய குடும்ப சமாதானத்தை நாசமாக்கின சில அந்தகார வல்லமைகள் இன்றைக்கு பகல் கர்த்தருடைய ஆவியால் சுட்டெரிக்கப்பட்டு கர்த்தருடைய அக்கினியால் ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய ஜீவியம், ஒரு புதிய விடுதலை அநேகருடைய மனதிலே வருகிறது, சரீரத்திலே வருகிறது. அநேக குடும்பங்களுக்குள்ளே தேவ மகிமை ஊடுருவுகிறது. In the name of Jesus. Thank you Jesus. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் இவ்வண்ணம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுனால் இனி என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3:16-17. எஸ், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நாம கர்த்தருடைய ஆவி தங்குகிற கோயில், ஆலயம் தான் நம்முடைய சரீரம். புரளிலே சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆமே, நாம் ஒவ்வொருவருடைய சரீரம் கர்த்தருடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நாம் தங்குகிற வீடை எவ்வளவு சுத்தமாக நாம் வைத்துக் கொள்கிறோம். நாம் எல்லா நாளும் பயன்படுத்துகிற பாத்திரங்களை கூட ஒவ்வொரு தடவையும் ஆகாரம் சாப்பிட துவங்கும் போது நம்ம அதை சுத்திகரித்து சாப்பிடுகிறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் இந்த பாத்திரத்தில் தான் சாப்பிட்டேன், அதனால அப்படியே அதில் மத்தியானம் உணவு சாப்பிடலாம் என்று நாம் நினைக்கிறது இல்லையே. நாம் உடனே அதை என்ன செய்து கொள்கிறோம்? சுத்திகரித்துக் கொள்கிறோம். ஆமே, மீண்டும் மாலையிலும் அதை கழுகுகிறோம். என்ன காரணம்? இது நான் சாப்பிடுகிற பாத்திரம், அது சுத்தமாக இருக்கணும். நமது படுக்கை, நமது அறை,
நமது வீடு எல்லாம் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்கிறோம். ஆமென். நமது காம்பவுண்டை மேக்சிமம் சுத்தமாய் வைக்க நாம் முயற்சிக்கிறோம். நமது சரீரத்தை ஆமென் நாம் சுத்தமாய் வைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிறோம். ஆமென். கேள்வி, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை எவ்வளவு அதிகம் நார்மலா சுத்தமாய் வைக்கிறதை விட அதிகமாய் இந்த சரீரத்தில் பரிசுத்தம் காக்க வேண்டும். கிருபை நம்மை விட்டு கிருபை பெறுகிறது எளிதாக பெறலாம். அடுதா புலம்புனா செவித்தா ஏற்றி சொன்னா ஆமே மனஸ்தாபப்பட்டா அவர் இரக்கமுள்ளவர் கிருபை கொடுப்பார். அந்த கிருபை ஆமை இழக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்திலே சுலபமாக நீங்க பெறுகிற கிருபை சிலப்போ காத்திருந்தாலும் பெற முடியாது. ஆதலால் அதை சுலபமாக அழிக்க கூடாது. சிலர்கள் சுலபமாக அழித்து விடுவார்கள். தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுத்தால், நாசமாக்கினால், பாவத்திற்கு விட்டு கொடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆவியை என்ன செய்யாதீங்க? அவித்து போடாதீங்க. கிறிஸ்து உங்களுக்கு உள்ள இருக்குன்னா, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னா அவருக்கு மட்டும்தான் இந்த சரீரத்தின் அதிகாரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனைவியின் சரீரத்தில் புருஷனுக்கு அதிகாரம், ஒரு புருஷனின் சரீரத்தில் மனைவிக்கு அதிகாரம். இது போனா இவர்கள் மேல் அதிகாரம் ஒருவருக்கு தான், அது தேவனாகிய கர்த்தருக்கு. அல்லேலூயா. வேற யாருக்கும் அதிகாரம் கொடுக்க கூடாது. மொபைல்ல சாட் பண்ணி ஏதோ ஒரு கனெக்ஷன், எப்பவுமே அவன் கூப்பிட்டுட்டே இருக்கிறான், மெசேஜ் போட்டுட்டே இருக்கிறான். சாப்பிட்டியா, குடிச்சியா, ஆமே, கிளம்பினியா, உட்காரியா, தூங்குற, நீ யாரியா கேட்க? அல்லேலூயா. நீங்க அடிமையா? சில பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிற, அடிமையா இருக்கிறார்கள். ஆமே, ஸ்தோத்திர. போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். டிஜிட்டல் ஸ்மார்ட் சிஸ்டங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, நீங்க யாருக்குமே அடிமை இல்லை. கிறிஸ்து உங்களை சுதந்திரத்திற்காக சுதந்திரப்படுத்தி இருக்கிறார். இனி எந்த அடிமை நுகத்திலையும் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? தலை வைத்து கொடுக்க கூடாது. தேவனுடைய ஆவியை அவித்து போடக்கூடாது. நமது சரீரத்தில் பாவம் வரக்கூடாது, சிந்தையில வரக்கூடாது, கண் பார்வையிலே வரக்கூடாது, வாயின் வார்த்தைகளிலே வரக்கூடாது, இதயத்தின் தியானத்திலே வரக்கூடாது. வந்தா என்ன நடக்குமாம்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன நடக்கும்? அவனை தேவன் கெடுப்பார். இந்த ஆலயத்தை சுத்தமா வச்சா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆயுட்காலம் முழுவதும் நாம் நன்றாக இருக்க அவர் கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு பாவம் பெருகின ஒரு உலகத்திலே நம்ம இருக்கிறோம். இன்னைக்குள்ள தலைமுறைகள், இன்னைக்குள்ள பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாம் பயங்கரமான பாவங்களிலே, உலகத்தின் அக்கிரமங்களிலே விழுந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக ஆமை ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் நடக்க போகும் முக்கியமான ஒரு சம்பவம் தான் நமது இரட்சகரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50-51 வசனம் வாசிக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல ஆமா, இதோ ஒரு ரகசியத்தை, எஸ், கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? அப்படின்னா கடைசி நாட்களில் நடக்க போகும் முக்கியமான சம்பவம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. மத்தேயு சுவிசேஷம் 24:36 இயேசுவின் வருகையின் நேரத்தை குறித்து இவ்வண்ணம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகை யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? பிதா ஒருவரே. வருகை சீக்கிரம், வருகை நிச்சயம், நேரம் மட்டும் நிச்சயம் அல்ல. எந்த நேரத்திலும் இயேசு வரலாம். ஆதலால் நாம் ஆயத்தமாய் என்ன செய்யணும்?
தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமை கூடிய சீக்கிரத்தில் எதிர்பாராத நேரத்தில் வானத்தில் எக்காலம் துணிக்கும். இயேசு இப்படி வருவார். അപ്പോൾ വലിയ കാഹളത്തോടും ശക്തിയോടും മഹത്വത്തോടും കൂടെ കർത്താവേ ആരവാരത്തോടും പ്രധാന ദൂതനുடைய സത്തത്തോടും ദേവയ കാലത്തോടും കൂടെ മനുഷ്യപുത്രൻ മധ്യവാനമേഘങ്ങളിൽ വരും. മനുഷ്യൻ വരുവാൻ. മനുഷ്യകുമാരൻ பரிசுத்தவான்கள் அந்த நாளில் உலகத்தின் ஒவ்வொரு திசைகளில் இருந்தும் பறந்து உயர்ந்து பறவை மாதிரி கர்த்தர் சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உலகத்தின் எல்லா செய்தித்தாள்களையும் ஒரே ஒரு செய்தி, ஜீசஸ் கிரைஸ்ட் ரிட்டர்ன்ஸ், இயேசு கிறிஸ்து திரும்பி வந்திருக்கிறார். ஆதலால் 1 கொரிந்தியர் 15:51 சொன்னதை ஒரிக்க கூட கவனிச்சு பாருங்க. ஆமேன். கடைசி காலம் துணிக்கும் போது என்ன செய்யுமாம்? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே உயிருள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? மறுரூபமாவார்கள். ஒரு நொடியில பாருங்க, பேண்ட் சட்டை ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்கும், உள்ள இருந்த ஆளு காணாமற் போகும். நாயை பிடித்து கொண்டு வாக்கிங் போன சகோதரர், நாய் அங்கே இருக்கும், ஆளு பரிசுத்தவான் இருக்க மாட்டார். லட்சக்கணக்கான மக்களை காணோம் என்று டிவி சேனல்ல எல்லாம் நியூஸ் வந்து கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவன் சைக்கிள் ரைடு பண்ணி கொண்டிருந்தா, இல்ல வீட்டில் ஊஞ்சல் கட்டில் தூங்கி கொண்டிருந்தால் ஒரே நொடியில் எடுத்துக்கொள்ளப்படுவான். அவர்கள் வஸ்திரம் மட்டும் செயர்ல இருக்கும், தரையிலே விழுந்து கிடக்கும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு நொடியில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவான்னு பாருங்க. எக்காலம் துணிக்கும் போது இதை போல கோடிக்கணக்கு மைல்களுக்கு அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணிமை பொழுதிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வந்தால் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும்போது ஃபுல் காஸ்பல் இந்த சர்ச்சில் நீங்க ஆராதனையில் இருக்கும்போது இயேசு வந்தா என்ன நடக்கும்? யாரோ உள்ளத்துல சொன்னாங்க, ஆமென், இயேசுவே சீக்கிரம் வாரும். ஏன்னா சர்ச்சுக்கு உள்ள இருந்தா இயேசு வரும்போது நாம் எடுத்து கொள்ளப்படுவோம் என்பது நமது ஆமென் ஒரு கனவு, உண்மை அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் ஆமை இயேசு வந்தால் எடுக்கப்பட அது தகுந்த சந்தர்ப்பம் அல்ல. ஏனெனில் இயேசு வரும்போது எடுக்கப்படணும்னா ஒரு மனுஷன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், அவன் பரிசுத்தமாய் வாழ்கிறவனாக இருக்கணும். அப்பத்தான் போவாங்க. இல்லாம சர்ச்சுக்குள்ள இருந்தா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். ஆமை. வீட்டில் இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் ஒரு மாலுக்குள்ள இருந்தாலும் நீ பரிசுத்தவான்களின் லிஸ்டில் உள்ள ஆளுன்னா எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்று நான் அல்ல, வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இதோ ஒரு சர்ச்சில் ஆராதனை நடக்கிறது. இதை போல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு வந்தால் எப்படி இருக்கும்? திடீரென எக்காலம் துணிக்கிறது, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் வருகைக்காக ஆயத்தமாகிறார்கள். ஒரு மகிமை அந்த ஆலயத்தை மூடுகிறது. திடீரென ஒரு சத்தம், இங்கே ஏறி வா. அழைத்த உடனே பரிசுத்தவான்கள் காணாமற் போனார்கள். ஆனால் பிறர் கைவிடப்பட்டார்கள். கைவிடப்பட்டவர்கள் அழுது புலம்பி, கர்த்தருடைய வருகையை நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லையே, பெரிய ஏமாற்றம் அடைந்து விட்டோமே என்று சொல்லி இதை போல அந்த நாளில் சத்தம் போட்டு அழுவார்கள். சர்ச்சுக்குள்ளத்தான் இருந்தாங்க, இயேசு உள்ள வரல. ஆமை. இயேசுவை நம்பினாங்க, அவருடைய கட்டளைப்படி ஞானஸ்நானம் பெறல. ஞானஸ்நானம் பெற்றாங்க, பரிசுத்தமாய் வாழல.
ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆதலால் கர்த்தருடைய எக்காலம் துணிக்கும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஜாக்கிரதை வேணும். சங்கீதம் 50:5, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும் போது உலகத்தின் 5 மாகாணங்களில் இருந்தும் பரிசுத்தவான்கள் பறந்து உயர்ந்து இவ்வண்ணம் கர்த்தருடைய சமூகத்திலே செல்வார்கள். கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத நித்தியமான ராஜ்யத்திலே சென்றடைவார்கள். அந்த ராத்திரியிலே 2 பேர்கள் படுக்கையில் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. 2 பேர் வயலிலே வேலை செஞ்சு கொண்டிருப்பார்களாம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானப்பட்டவன் எடுக்கப்படுவார். இவ்வண்ணம் அந்த நாளில் உலகத்தின் பாமை ஒவ்வொரு பகுதியிலேயும் அநேக சம்பவங்கள் நடக்கும். மரித்தவர்கள் கல்லறையில இருந்து உயிரோடு எழும்புவாங்க. கல்லறைக்குள்ள இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் உயிர் பிழைப்பார்கள். எக்கால சத்தம் தொனிக்கும் போது பரிசுத்தவான்கள் கல்லறைகளில் இருந்து மகிமை அடைந்து உயிர் பெற்று ஜீவனோடு கர்த்தருடைய சமூகத்திலே எழும்புவார்கள். இதை பார்த்துவிட்டு பேய் பிசாசு என்று கருதி விடாதீர்கள். பரிசுத்தவான்களின் எலும்புகள் தான் கல்லறையில் இருந்து வருகிறது. அது மாமிசம் வந்து பிடித்து ஒரு மகிமை பெற்று அவர்கள் சரீரம் உள்ளவர்களாக குறுகிய நேரத்திலே மாறுவாங்க. அப்புறம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ശബ്ദത്തോടെ വേർപെട്ടു പോയ അസ്ഥികൾ തമ്മിൽ ചേർന്ന് ശരീരം ധരിച്ച് മരിച്ചവരെല്ലാം ജീവൻ പ്രാപിക്കും. இவ்வண்ணம் மகிமையின் சரீரத்தை உடையவர்களாக எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவர்கள் தேவ சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதனால் லூக்கா சுவிசேஷம் 21:36 இப்படி சொன்னது, வாசிக்க கேட்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு பதிலா பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. மொபைல் போன் கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர் என்னெல்லாமோ பண்றாங்க. சகோதர சகோதரிமார் அநேகர் இன்னைக்கு அடிக்டாக இருக்கிறார்கள். ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை. ஆண்டவர் இயேசு வரும்போது இப்படி இருந்தா என்ன நடக்கும்னு பாருங்க. தம்பிங்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்காக்கா. என்னடா இது, உலகத்துல என்னெல்லாமோ நடக்குது. ஏசப்பா வர்றதுக்கு கால் ஆயிட்டு உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணாம இப்படி ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கீங்க? அக்கா, அதெல்லாம் பழைய காலம் அக்கா. பழைய காலம் இல்லடா தம்பி, இதுதான் ஏசப்பாவோட வருகைக்கு அடையாளமா நடந்துட்டு இருக்கு. ஸோ நாம ஏசப்பா வரும்போது நாம எல்லாம் அவரோட வருகையில போகணும்டா. என்னக்கா, போங்கக்கா உங்க வேலையை பார்த்துட்டு. எக்கால சத்தம் தொனிக்கும் போது ஆயத்தம் இல்லாதவர்கள் ஒரு நிமிஷத்திலே கர்த்தருடைய வருகை நடக்கும். அந்த நேரத்தில் இமை பொழுதில் இங்க பார்க்கிறது மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னை ஆயத்தப்படுத்தும் என்று அர்ப்பணிக்க எத்தனை பேர் தயார்?